TBC Tamil News. வணக்கம். டிபிசியின் மாலை நேர செய்திகள். இலங்கை தலைநகர் கொழும்பில் அரசியல் கட்சிகளினதும் தொழிற்சங்கங்களினதும் மேதின கூட்டங்கள் பெருமளவில் மக்கள் பங்கேற்புடன் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அவை பற்றிய விரிவான தகவல்களை எமது அடுத்த செய்தி அறிவிப்பில் எமது நேயர்களுக்கு தர இருக்கின்றோம். தலைநகரில் 3000த்திற்கும் அதிகமான போலீசாரின் பாதுகாப்புக்கு மத்தியில் 10 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் மேதின கூட்டங்களில் பங்கேற்பதாக எமக்கு கிடைத்த ஆரம்ப தகவல்கள் கூறுகின்றன. தற்போதைய தருணம் வரையில் மேதின கூட்டங்களில் அரசியல் தலைவர்களினால் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பு என்னவென்றால், நுவரெலியா மாவட்டத்தில் கொட்டகலையில் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் மேதின பேரணியில் வைத்து தோட்டத் தொழிலாளர்களின் தினச்சம்பளம் 1700 ரூபாவாக அதிகரிக்கப்படுவதாகவும் அது தொடர்பிலான அரசாங்க வர்த்தமானி பிரகடனம் வெளியிடப்பட்டிருப்பதாகவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். இலங்கையின் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்த வேண்டும் என்று வடக்கு கிழக்கு சிவில் அமைப்புகள் கூடி தீர்மானம் ஒன்றை செவ்வாய்க்கிழமை நிறைவேற்றியிருக்கின்றன. ஜனாதிபதி தேர்தலை இலங்கையின் ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான தேர்தல் என்ற அடிப்படையை நிராகரித்து ஈழத்தமிழ் மக்களுக்கான பொது வாக்கெடுப்பாக கையாள்வது என்றும், அதற்கமைய தமிழ் பொது வேட்பாளரை எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் நிறுத்துவது என்றும் தமிழ் பகுதிகளின் முக்கியமான சிவில் அமைப்புகள் தீர்மானம் நிறைவேற்றியுள்ளன. தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்துவதற்காக சிவில் சமூகமும் தமிழ் தேசிய கட்சிகளும் இணைந்து ஒரு பொது கட்டமைப்பை உருவாக்குவது தமிழ் மக்களின் நீண்டகால அபிலாஷைகளில் ஒன்றான இறைமையுடனான சுயநிர்ணய உரிமையை வெற்றி கொள்வதற்கான பொருத்தமான எதிர்கால கட்டமைப்புகளை நோக்கமாக கொண்டு செயற்படுவது ஆகிய தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டுள்ளன. பிரதம நீதியரசர் பதவியை தவிர உயர் நீதிமன்றத்திற்கு வேறு எந்த நீதியரசரையும் ஜனாதிபதியையும் அரசியலமைப்பு பேரவையையும் நியமிப்பதை தடுத்து இலங்கை உயர்நீதிமன்றம் செவ்வாய்க்கிழமை இடைக்கால தடை உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கின்றது. இது அக்டோபர் 4 வரை நடைமுறையில் இருக்கும். மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தற்போதைய தலைவர் நீதியரசர் நிசங்க பந்துல கருணாரத்னவை உயர் நீதிமன்ற நீதிபதியாக நியமிப்பதை நிராகரித்த அரசியலமைப்பு பேரவையின் தீர்மானத்திற்கு எதிராக சரத் மிகபுத்திர பத்திரன என்ற சட்டத்தரணி தாக்கல் செய்த மனுவை பரிசீலனைக்கு எடுத்தபோது இந்த இடைக்கால தடை உத்தரவை பிறப்பித்த உயர்நீதிமன்றம் மேற்கொண்டு விசாரணையை அக்டோபர் 4 ஒத்திவைத்துள்ளது. அரசியல் விவாதத்திற்கான உத்தியோகபூர்வ அழைப்பை ஜேவிபி தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி ஏற்றுக்கொண்டுள்ளது. அதேவேளை எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தி விவாதத்தில் அதன் பங்கேற்பை இன்னமும் உறுதி செய்யவில்லை. கொழும்பில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவரின் அலுவலகத்தில் டெய்லி மிரரின் உத்தியோகபூர்வ அழைப்பு கையளிக்கப்பட்டதாகவும், விவாதத்தில் பங்கேற்பது குறித்து அந்த அலுவலகத்திடம் இருந்து எந்த பதிலும் கிடைக்கவில்லை என்றும் கூறப்படுகின்றது. ஆனால் அழைப்பு கடிதம் சஜித் பிரேமதாசவிற்கு கிடைத்திருப்பதாகவும், விவாதம் தொடர்பான அலுவல்களை கையாளும் பாராளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டாரவிற்கு உரிய அறிவுறுத்தல்களை அவர் பிறப்பித்திருப்பதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகம் கூறியதாக அறிய வருகின்றது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கான அழைப்பு கடிதம் விரைவில் கையளிக்கப்படும் என்றும் கூறப்பட்டது. 3 தலைவர்களும் பங்கேற்பதற்கு இணக்கம் தெரிவிக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு வசதியான திகதி ஒன்றில் ஏற்பாடு செய்யப்படும் விவாதம் இலங்கையின் முன்னணி தனியார் பத்திரிகை நிறுவனமான விஜயா பப்ளிகேஷனின் வெளியீடுகளான டெய்லி மிரர், லங்காதீப், சண்டே டைம்ஸ் மற்றும் தமிழ் மிரரின் டிஜிட்டல் தளங்களில் நேரடி ஒளிபரப்பு செய்யப்படும். இத்துடன் இன்றைய நாளுக்கான மாலை நேர செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மற்றொரு டிபிசி செய்தியில் சந்திப்போம். வணக்கம். TBC Tamil News.